வணக்கம். இந்தியா டைரக்ட்ல சமீப காலமா நாங்க நிறைய விஷயம் அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்கோம். இதுல இவ்வளவு வருஷம் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல 14-15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்களே டைரக்டா புரோக்கரா இருந்தோம். இந்தியா டைரக்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இது ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியா இருந்துச்சு. 2014 எண்ட்ல வி சரண்டர்ட் அவர் லைசன்ஸ் அண்ட் அன்னையில இருந்து we were just doing sub broking பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் சப் broking தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 புரோக்கர் மூலமா. ஒன்னு ப்ராஃபிட் மார்ட்ன்ற ஒரு கம்பெனி மூலமா, இன்னொன்னு கோடெக் செக்யூரிட்டி மூலம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் பர்சனலா உத்தம் குமார் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 2012 அந்த எக்ஸாம் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணுன்றது தோணல. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சு. மிக விரைவில் சொன்னால் ஆடி மாசத்துக்கு முன்னாடியே எங்களோட வெப்சைட் ரெடி ஆயிடும். அண்ட் டைரக்டா நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கேஒய்சி முடிச்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டு நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, எங்களோட மொபைல் ஆப்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள மொபைல் ஆப்பும் ஆன்லைன் ஆயிடும். ஸோ உங்களோட ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் மிக 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 விரைவில் எங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் அது ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஆக்டிவேட் பண்ணுறோம். என்னடா இவ்வளோ நாள் முடிஞ்சு ஊரே பத்திக்கிட்டு எரியும் போது இவங்களோட ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ், பிரச்சனை இருக்கும் போது தான் பெரிய லெவலில் வெளியில் வரணும். ஸோ தட் there is no miscommunication. and எங்களோட கால் சென்டர் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. 9444468888. ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் சந்தேகங்கள் இருக்கு, எங்க ஓப்பன் பண்ணோம், எங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்க, பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய இது பத்தி அடுத்த சில நாட்களில் நான் நிறைய அறிவிப்புகள் நான் கொடுக்குறேன். அண்ட் மிக விரைவில் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வரும். நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய பேத்துக்கு அதை பத்தி டவுட்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ஆதரவு நாங்க எதிர்பார்க்கிறோம். நிஃப்டி ஒண்ணுமே பண்ணல. க்ளோஸ் ஆகும்போது -3.3 ஸ்பாட்ல. ஃபியூச்சர்ஸ்ல 0.25 கால் பாயிண்ட்ஸ், ரைட்? பர்சன்டேஜ்லாம் சொல்லவே முடியாது. இன்ட்ராடே மட்டும் நல்லா ஆடிச்சு, ரைட்? காலையில மேலே ஓப்பன் ஆகி அப்படி கீழே மறுபடியும் மேலே போச்சு. அப்படியே ரவுண்டட் பாட்டம் கான்செப்ட். அண்ட் இன்ட்ராடே ஆல்மோஸ்ட் 112 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 452 பாயிண்ட்ஸ். க்ளோஸ் ஆகும்போது -146 பாயிண்ட்ஸ். ப்ராக்டிக்கலி இன்னைக்கு எதுவுமே பண்ணல. செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எஃப்எம்சிஜி, ஆயில், இது ரெண்டு மட்டும்தான் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். மெயினாக எஃப்எம்சிஜியில் எடுத்தீங்கன்னா மெரிகோ, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், தாபர், யூபிஎல், ஐடிசி இதெல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. நிறைய பேர் ஐடிசி பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது பேசுறதுக்கு முன்னாடி, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே அட்வைஸ் கொடுக்கல. அண்ட் சிபியோட புது ரூல்னு சொல்ல முடியாது, கன்சல்டிங் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னம்லாம் நீங்க ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். பட் நான் ஸ்டாக்கை பத்தி பேசுறது அட்வைசபிள் இருக்காது. நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன். ஸோ டெஃபினட்டா நான் அதை பத்தி பேச முடியும். லீகலா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாமே. சரி, ஐடிசி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டெக்னிக்கலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஃபர்தர் டவுன் சைடு போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டே சார்ட் இருக்கு, வீக் சார்ட் இருக்கு, மந்த்லி சார்ட் இருக்கு. மந்த்லி சார்ட்ல ஒரு 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 குரூஷியலான பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. ஆனால் இந்த குரூஷியலான பாயிண்ட்ல ரிவர்சல் காட்ட மாட்டேங்குது. ஸோ ஒரு சின்ன சந்தேகம் என்னதுனால், குவார்டர்லி சார்ட்ல அவன் கரெக்ஷன் போறானான். குவார்டர்லினா ஒரு பார் வரத்துக்கு டெக்னிக்கலா நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கோ இல்லை பார் சார்ட்லயோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் வரத்துக்கு 3 மாசம் பிடிக்கும். ஸோ மினிமம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பார். அப்போனா 30 மாசம் கரெக்ஷனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு ஐடிசியை பொறுத்த வரைக்கும். அவங்க டீமர்ஜ் பண்றாங்க.
என்ன அது டிமர்ஜ் பண்றாங்க, அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் வந்து தனியா கழட்டுறாங்க. அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸ் இருக்கு, அதுல பேப்பர் அதெல்லாமே இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அதுல இருந்து ஹோட்டல் பிசினஸ் மட்டும் தனியா எடுக்கிறாங்க. ஏன் ஹோட்டல் பிசினஸ் எடுக்கிறனால என்ன அட்வான்டேஜ் நீங்க சொன்னீங்கன்னா, மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் நீங்க எடுத்துங்களேன், சென்னையில வந்து ஐடிசி கிராண்ட் ஷோலாம் இருக்கு, அது மாதிரி மும்பைல வந்து ஐடிசி மராட்டா இருக்கு, டெல்லியில இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் எடுத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சைஸ்ல ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும்? 4000 கோடி 3000 கோடி அப்படி ஆகும். ஒவ்வொரு ஹோட்டலும் அந்த சைஸ்ல கட்டுறது வேணாம். 1000-1500 கோடி நீங்க வச்சீங்க, அந்த கேஷ் எப்போ ரிட்டர்ன் வரும்? இதெல்லாம் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த பில்டிங் வந்து ஃப்ரீ ஆயிடுது. ரைட்? அதுக்கப்புறமா தான் இவங்க ஆக்சுவல் கேஷ் ரெவென்யூஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 5 to 8 இயர்ஸ் பிடிக்கும் ஒரு ஹோட்டல் கட்டி முடிச்சு அதுல இருந்து பிரேக் ஈவன் வரத்துக்கு. ஸோ இதுதான் வந்து ஜெஸ்டரேஷன் பீரியட்னு வாங்க. இதுதான் வந்து மேஜர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ ஐடிசியில இருந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தனியா வந்துருச்சுன்னு சொன்னால், இது தனியா வேல்யூ அன்லாக்கிங் வாங்க. இது தனியா வந்துருச்சு. ரியல் எஸ்டேட் காஸ்ட், அவங்களோட அசட் காஸ்ட் அது பெருசா இருக்கும், ரெவென்யூஸ் கம்மியா இருக்கும். எடுத்துங்களேன், நம்ம வீடு இருக்கு, வீடு வந்து 1.5 கோடி ரூபா, மாசம் என்ன வாடகை வரும்? மிஞ்சி போனா 40-50,000 ரூபா வரும் சென்னையில. ரைட்? அண்ட் பெங்களூர் மாதிரி சிட்டியில வந்து மேபி ஒரு 80-85,000 ரூபா வரலாம். 1.5 கோடி ரூபாய்க்கு 85,000 ரூபானா என்ன ஆச்சு? அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 9 லட்ச ரூபா வருதுன்னு வச்சு, 9-10 லட்ச ரூபா. அதுல 2 மாசம் வாடகை எடுத்து வச்சிடணும். எதுக்கு? டாக்ஸ், மெயின்டெனன்ஸ், லொட்டு லூஸ்க்கு, அதுக்கெல்லாம். ஸோ ஆக்சுவலா சொல்ல போனா 8.5 லட்ச ரூபா வரும். 1.5 கோடி ரூபாய்க்கு 8.5 லட்ச ரூபா வருதுனால் என்ன ரிட்டர்னு? லெஸ் தென் அபவுட் 6%. இது வந்து நல்ல இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா. இல்லைன்னு சொன்னால் சாதாரணமா வந்து 3% 4% பர் இயர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் எல்லாருமே வந்து கேட்கறது வந்து ரியல் எஸ்டேட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்றும் யூஸ் கிடையாது. சரி, நம்ம அந்த டிபேட்ல போக வேணாம். இந்த டிபேட் வந்து இன்டெப்த் டிபேட், நம்ம அதுக்கு பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டாக் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜியை தவிர மீதி எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆயில் அண்ட் கேஸ் தனியா விட்டுருங்க, அதுல வந்து ஓஎன்ஜிசி, கெயிலு, நம்ம வந்து குஜராத் கேஸ், இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஐஜிஎல் வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, சார் சூப்பராக இருக்கு, பிரேக் அவுட் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ நீங்கள் வந்து சார்ட்டை போட்டு பார்த்துங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு வாங்க இவங்க. அதாவது மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னால் பணம் எல்லாம் வந்து இந்த செக்டாருக்கு வந்து மூவ் ஆகும். எஃப்எம்சிஜி, ரைட்? என்ன கீழே விழுந்தாலும் பூவா வேணும்ல. எஃப்எம்சிஜி ஏற்கனவே நம்ம பேசணும், ஐடிசி பத்தி எல்லாம் கதை சொன்னோம். இதுல வந்து தாபர், யூபிஎல், காட்ரேஜ் கன்சூமர் இதெல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு கேபிட்டல் குட்ஸ், ரைட்? கேபிட்டல் குட்ஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து ஓடிச்சு. சில ஸ்டாக்ஸ், ரைட்? பிஹெச்எல், பிஎல், கிராம்டன், ஹெச்ஏஎல், சொன்ன 4 பேர்ல 3 பேர் வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ரைட்? சாட்டர்டே இன்னைக்கு ஜோஹோ மீட்டிங்லயும் சரி, நம்ம யூடியூப் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து நல்லா ஷைன் ஆக போகுதுன்றது. இந்த சைடு ஃபைனான்ஸ் சைடில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 3 டாப் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்இசி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5%, 4.9% அப். அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. பிஎஃப்சி அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு, ஆல்மோஸ்ட் 3% அப். கீழே வந்து கென்ரா ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் தோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இங்க அங்க தூக்கிட்டு இருக்கு. ஓவரால் மார்க்கெட்ல வந்து அந்த மந்த நிலை இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்டர்நேஷனல் கோல்டு பிரைஸ், ரைட்? இது வந்து டாலர் டேர்ம்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன். நான் டாலர் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ருபி டேர்ம்ஸ்ல எங்க போகும்ன்றது நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டு வந்து இதை வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கான பார், அது இன்சைட் பார் இருக்கு, கீழே இறங்கி இருக்கு. இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய மூவ் வந்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை வந்து நிறைய இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம்ன்றது நினைச்சிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு சீன் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த கோல்ட் சார்ட் அப்படி ஓரத்துல ஒதுக்கி வைங்க. மெயின் மேட்டருக்கு வரலாம். இஸ்ரேல் ஹமாஸ் வார்,
இது வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அதாவது பாலஸ்டைனுக்கும் நடக்கிற ஒரு போருன்றது இருந்துச்சு. பட் ஆக்சுவல் மேட்டர் அங்க கிடையாது. இது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற ப்ராக்சி வார். இது வந்து எனக்கு தெரியுது, ஊருக்கே தெரியுது. டெஃபினட்டா உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஈரான் வந்து இஸ்ரேலை சுத்தி அப்படி போட்டுட்டு பாடுறா உன்னை பிடிச்சிட்டன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து வரப்போற கப்பல்லாம் ரெட் சீல அடிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கோ வந்து ரவுண்டு கட்டி இந்த 2 ஊரை வந்து மொத்தமா காலி பண்ண போறாங்க. என்ன பெரிய பாம்பு போட்டா முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் டிஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங். என்ன பண்றது, குரோதாண்டுல டெஃபினட்டா ஊர் பூரா குரோதமா தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் தான். அண்ட் இந்த வார் கொஞ்சம் பெருசா ஆக மாதிரி காட்டிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் லெபனான்ல இருந்து பெரிய லெவல்ல வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இட் இஸ் அந்த 80s நடந்துச்சு தெரியுமா, ஒரு 7 நாடுங்களை அப்படி ரவுண்டு கட்டி அப்படி முடிச்சாங்க. 17 நாள் 18 நாள்ல முடிச்சாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் 8-9 மாசம் ஆகுது. டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய லெவல்ல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. ரைட், ஹூத்தி ரெபிள்ஸ் ஆகட்டும், ஏமான்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. டேய் நீ உள்ள வராத, வந்தா உன் போர்ட் காலி, உன் சிட்டி காலி மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து தெர் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் பாம்பிங் கேம்பெயின். யூஎஸ் எலெக்ஷன்னால அப்படி மேபி தாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, இந்த கதை எதுக்கு நான் சொல்றேன் சொன்னால், மறுபடி வாங்க சார்ட்டுக்கு வாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட் ஆஃப் கோல்டு, இன்டர்நேஷனல் கோல்டு. ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பெர்ஃபெக்ட் பிரேக் அவுட்டுக்கான லெவல், அப்சைட் லெவல் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2505 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு இன் டாலர் டர்ம்ஸ். கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் $125. ரைட், $125 ரூபி டர்ம்ஸ்ல என்ன இருக்கும்? நான் இன்னும் ரூபி டிப்ரிசியேஷன் பத்தி நான் பேசல. இப்ப 8340 8350 அந்த ஜோன்லயே அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து மேபி சொல்ல தெரியல, மேபி அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ரைட், அது 84 தாண்டலாம். பட் அசியூமிங் இந்த மாசம் ஜூலை பூரா வந்து 8350 லெவல்லே இருக்குதுன்னு சொன்னால் $350 பர் கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டைம் சைக்கிள் பிரகாரம் எடுத்துக்கிட்டனால இது குட்டி டைம் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாசம் 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள இந்த நிகழ்ச்சி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மே சைட்ல $2500. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் கோல்டு, இன்டர்நேஷனல் கோல்டு இந்தியாவில் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் மார்க்கெட்ல 24 கேரட் கோல்டு வந்து 7510 520 லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரைட், ஸோ அப்போனா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 7850 7900 வரைக்கும் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது மனசுல வச்சுங்க. சரி, அடுத்த மேட்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி விஷயத்த பேசலாம். அடுத்தது என்னது, சில்வர். இன்டர்நேஷனல் சில்வர் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 31.3. ரைட், அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூபி டர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா 94,400 450 அந்த ஜோன்ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது அகெயின் சென்னையில இருக்கிற 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல நீங்க வந்து மற்ற கடையில நீங்க போய் கேட்டீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 96-97 ருபீஸ் பர் கிராம் வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். என்னதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சில்வர் இந்த லெவல்ல இருந்து, கரண்ட் லெவல்ல இருந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 33.5 33.6 அந்த லெவல்ல வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ரூபி டர்ம்ஸ்ல என்ன ஆகும்? க்ளோஸ் டு அபவுட் 7000 ருபீஸ், எனிவேர் பிட்வீன் 6 to 7000 ருபீஸ் பர் கேஜி ஆஃப் சில்வர் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகெயின் டைம் சைக்கிள் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா, ஷார்ட் டேர்ம் சைக்கிள் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா இதே 17th to 25th அந்த லெவல் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். என்ன அது இமீடியட்டா மைண்ட்ல வரது வந்து நிறைய பேத்துக்கு மைண்ட்ல வரது வந்து ஒன்னு இந்த சைடு இருக்கிற பட்ஜெட் வந்து 23ஆம் தேதி பட்ஜெட் கொடுக்குறாங்க. பட்ஜெட்ல ஏதாச்சும் மேட்டர் இருக்குமா? கோல்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. அப்போ கோல்டோட விலை என்ன ஆகுது? கோல்ட்ல டெஃபினட்டா வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாது.
ஏன்னா ஏற்கனவே வந்து கண்ணாப்னான்னு வந்து ஸ்மக்லிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ கோல்ட்ல வந்து 10% டேக்ஸ்ல இருந்து, அதாவது இம்போர்ட் டியூட்டில இருந்து 15% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொன்னால் செம்ம மிஸ்டேக். நம்ம சொல்ற இடத்துல இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அனலைஸ் பண்ணது எல்லாமே வந்து ருபி டேர்ம்ஸ்ல இல்லை, இன்டர்நேஷனல் டாலர் டேர்ம்ஸ்ல பண்ணியிருக்கிறோம். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என் மனசுல மிடில் ஈஸ்ட் தான் ப்ராப்ளமா இருக்குன்றது தோணுது. வேற எங்கேயாச்சும் வெடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் டே சார்ட் ஆகட்டும், வீக் சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும், எந்த இதுலயுமே வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னோ இல்ல மேலேயோ கீழேயோ எங்கேயோ ஒன்று போடா நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னால் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ தட் மீன்ஸ் டாலர் இண்டெக்ஸ் அங்கேயே நிற்கிது அண்ட் எந்த விதமான சிக்னல் கொடுக்க மாட்டேங்குது, எந்த டைம் ஃப்ரேம்லயும் சிக்னல் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப யூஎஸ்ல ப்ராப்ளம் இருக்குமா? ரைட். இன்டிசைசிவ்னஸ். நீங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. யார் ஏத்துறாங்க? என்விடியோ, மெட்டா, டெஸ்லா, இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மேல தூக்கிட்டு இருக்கு. மெயின் பிசினஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து வெத்து வேட்டா இருக்கு, இல்லைன்னா போலா இருக்கு. ஸோ யூஎஸ் எக்கானமியில எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சைடு நம்ம சைனால வந்து உள்நாட்டு பிரச்சனை நிறைய ஓடிட்டு இருக்கு. எஸ், அவங்க வெரி ஸ்ட்ராங் எக்கனாமிக்கலி. வேர்ல்ட்ல நடக்கிற மொத்த ப்ரொடக்ஷன்ல 30% இன்னமும் வந்து சைனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பட் சைனாக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது மனசுல வச்சுங்க. டைம் ஃப்ரேம் ஜூலை 17 இருந்து 25க்குள்ள நீங்க வச்சுங்களேன். ஒரு வாரம் டைம் ஃப்ரேம் வச்சுங்களேன். ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $350-400 மேல ஏறுதுன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும்ன்றது யோசனை பண்ணுங்க. எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டும் வந்து இன்வெர்ஸ்லி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு வந்து டக்குன்னு ஒரு $300-350 ஏறுது, இல்லை ஒரு $125 ஏறுதுன்னு சொன்னால் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அட்வைசபிள். ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 24,500க்கு மேல கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் 25,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வீக்லி சார்ட்ல அந்த லெவலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகணும். பட் க்ளோஸ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னால் இப்படி 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 அப்படிதான் ஏறிட்டு இருக்கு. பிட்டு பிட்டா தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ஏறுறத வழிய ஓவரால் மார்க்கெட்ல வந்து வீக்னஸ் காட்டிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி நம்ம சொன்ன இலக்கு 1800, ரைட்? அந்த இலக்குக்கு வெறும் 4 பாயிண்ட் கம்மியில இருந்து போய் தொட்டுட்டு என்ன ஃபாஸ்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றது நீங்க பாருங்க. இதே மாதிரிதான் ரிலையன்ஸ், அதுவும் வந்து அதோட இலக்கை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஹெவி வெயிட் ஸ்டாக் இப்போதைக்கு டெய்லி அண்ட் வீக்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணுன்றது அடுத்த ஒரு 2-3 நாள்ல தெரியும். அது வீக்லி சார்ட்டா, வீக்லி கரெக்ஷனா, டெய்லி கரெக்ஷனா, மந்த்லி கரெக்ஷனான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ ப்ராஃபிட் டேக்கிங்கா கேள்விக்குறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிளா இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.